அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கருவாடு வச்சு ஒரு கிரேவி, ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு கருவாடும் பரங்கிக்காயும் எடுத்திருக்கேன். கருவாடும் பரங்கிக்காயும் சேர்த்து ஒரு குழம்பு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட பரங்கிக்காய் இருக்குது, அதனால் நான் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். பரங்கிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம பொங்கலுக்கு அந்த மாதிரி முக்கியமான விசேஷம் இன்றைக்கி நாளைக்கு தான் நம்ம பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பரங்கிக்காய் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நான் ஒரு கீத்து பரங்கிக்காயை கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இது மாதிரி 3 காயும் சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கப்பு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். என்ன வெங்காயம் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கேன் மசாலாக்காக. அதே மாதிரி ஒரு எலுமிச்சை அளவு புளி அதை ஊற வச்சு எடுத்துருக்கேன். புளியை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். எந்த பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு குழி கரண்டிக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. வெந்தயம் பொரிஞ்சு அந்த வெந்தயத்தோட அரோமா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தில் 3/4 கப் வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. 1/4 கப் வெங்காயம் இருக்கட்டும். மசாலாவோடு சேர்த்து அதை அரைச்சிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கலாம். கண்ணாடி பதம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு அடுத்தது கொஞ்சம் நிறம் மாறும் இல்லையா, கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கடையில் நம்ம மசாலாவையும் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் முதல்ல நல்லா வதங்கட்டும். இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல இந்த தேங்காய் இருக்குல்லையே, 1/4 கப் தேங்காய், அந்த தேங்காயை முதல்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் 8 நம்பர் பூண்டை முழுசாக தோல் உரிக்காமல் அலசிட்டு அந்த பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு இது 2 சேர்த்துக்கலாம். இதில் ஜீரகம் 3/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் இதை முதல்ல சேர்த்துக்குவோம். இதிலையே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி. இப்படி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியில் வாங்குறதெல்லாம் மேபி கலர் கலந்துக்கலாம், அதனால் நமக்கு தெரியாது. நீங்கள் வீட்டிலே மஞ்சள் வாங்கி காய வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான மஞ்சள் பொடி கிடச்சிரும். இப்போது வெங்காயம், தக்காளி, இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ மசாலா நம்ம ஏற்கனவே அடித்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மீதம் இருக்க வெங்காயத்தை அதில் போட்டு பல்ஸில் 2 தடவை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபுல்லாக அடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அடித்தாலே போதும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதை போட்டு வதக்கிக்கலாம். இதுவும் வீட்டில் அடித்தது தான், தனித்தனியாக அடித்தது. இதில் வேறு எதுவும் சீரகம்லாம் சேர்க்கவே இல்லை. வெறும் தனி மிளகாய் பொடி, தனி மல்லிப்பொடி. இதை போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு அந்த மசாலாவோட புளியெல்லாம் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் என்னென்ன காய்கறி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காய்கறிகள் எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இடையில திறந்து பார்க்கவே வேண்டாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா அது மூடி இருக்கும்போது அதோடய ஸ்மெல்லு உள்ளவே இருக்கா, அதனால் வாசம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 மடவா மீன் இருக்கு இல்லையா, அதோட கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அந்த கருவாடை எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துருங்க. முதல்ல ட்ரையாக இருக்கும்போதே தோலை எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக எடுக்க முடியும். தண்ணியில் நனைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்தளவுக்கு அந்த தோல் போகவே போகாது. அதனால் பிளாலெல்லாம் முதல்ல ட்ரையாக இருக்கும்போது எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கு நல்லா. இப்போது ரெடி ஆயிடுச்சு. பெரிய பெரிய பபுள்ஸ் வந்துடுச்சுல, குழம்புலோட அந்த அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது கருவாடை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவாட்டு குழம்புக்கு மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் கருவாடு சேர்த்து அது வெந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கடையில் சேர்க்க வேண்டாம். நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு எடுத்தாலே குழம்பு ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாதம் வேணாலும் ஒருத்தங்க சாப்பிட்ருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கீரை சுண்டி முட்டை வச்சா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.